அப்பாவுக்கு எதில் அம்மாவை திட்டுறது, அம்மாவுக்கு எதில் அப்பாவை திட்டுறது. என்னன்னு உங்க அப்பா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்க அம்மா கொஞ்சம் கூட சரியில்லை. பத்தாத்துக்கு ஸ்பை ஒர்க் குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுப்பாங்க. அம்மா எங்க போனா பாத்தியா, அப்பா என்ன பேசினார், அப்பா எங்க போனாரு. குழந்தைங்களுக்கு ஸ்பை ஒர்க்கு நம்மளே ரெடி பண்றோம். அப்ப இது என்ன ஆட்டோமேட்டிக்கா இது டபுள் கேம் ஆட ஆரம்பிச்ச குழந்தை. அது வளர்ந்து நாளைக்கு சாணக்கிய வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கும். வேதத்திலே சிறுவன் தாவீது, சிறுவன் சாமுவேல், சிறுவன் சாலமோன், 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சிறுவன், இப்படி நாகமானுடைய வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சிறுமி, இப்படி அநேக இடங்களிலே சிறுவர்களுடைய பங்கு ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பரப்புவதற்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கிறது. அந்த குழந்தை பாருங்க, 5 அப்பம் 2 மீன் கையில வச்சிருந்தான், என்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டான். ஒருவேளை அந்த இடத்துல நம்மளாம் இருந்திருந்தா இருக்கிறது இவ்வளவுதான், இதை பத்திரமா நம்ம சாப்பிட்டுருந்தோம், 3 நாள் ஆயிடுச்ச, பசியில உட்காந்துக்கிறோம்னு யோசிச்சு போலீங்களா. குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். அப்பா கூண்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்பா கூண்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லு அப்படி சொல்லி கொடுப்பாங்களாம் குழந்தை. அந்த குழந்தை போய் அப்படியே சொல்லுவேன், எங்க அப்பா கூண்டுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லும். ஏன்னா அது குழந்தை. நீ என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறியோ, அது எதை பார்த்து வளருதோ, அது எதை கேட்டு வளருதோ. ஒரு குழந்தைய உதாரணமா தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோ, அதை தூக்கின்னு போயிட்டு ஃபாரின்ல அமெரிக்காலே எங்கேயோ யாரோ ஒரு வீட்டில் இங்கிலீஷ் பேசுகிற வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு தமிழே தெரியாது. பிறந்த உடனே கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு தமிழே தெரியாது. ஒரு 2 வயசு இருக்கும்போது அதை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பேசினா தெரியாது, உங்களை அப்பா அம்மானு தெரியாது, எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க அது எல்லாமே மாறிடும். ஏன்? ஒன்று வளர்ப்பு, இன்னொன்று பிறப்பு. பிறப்புல எப்படி இருக்குதோ அது உள்ள இருக்கும். 2வது வளர்ப்புல. இந்த 2 விஷயத்துல இல்லாத ஒரு விஷயம் புதுசாலாம் குழந்தைங்கிட்ட வராது. எனவே ஜெபத்தோட வல்லமையை, இறைவனுடைய மகிமையை தினமும் குழந்தைகளுக்கு கதையா சொல்லுங்க. எந்த வயசுல? 2 வயசுல இருந்தே கதை சொல்லலாம். இன்னும் கூட சொல்ல போட்டீங்கன்னா 1 வயசுல இருந்தே கதை சொல்ல தொடங்கணும். 1 வயசுலயே குழந்தைங்க சொல்லணும். குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நீங்க கதை சொல்லணும். ஆனா இதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அது எப்படி? எல்லாம் உண்மைதான். அது காது கேட்கும், அதால உணர முடியும், எல்லாமே தெரியும். கதை சொல்லுங்க, எல்லா கதையும் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு குழந்தையா இருக்கும்போது கதை சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிற்பாடு அப்பாவுக்கு எதில் அம்மாவை திட்டுறது, அம்மாவுக்கு எதில் அப்பாவை திட்டுறது. என்னன்னு உங்க அப்பா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்க அம்மா கொஞ்சம் கூட சரியில்லை, குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுக்கும். இப்படியே சொல்லி அம்மாவை என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டுறது. பத்தாத்துக்கு ஸ்பை ஒர்க் குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுப்பாங்க. அம்மா எங்க போனா பாத்தியா, அப்பா என்ன பேசினார், அப்பா எங்க போனாரு. குழந்தைங்களுக்கு ஸ்பை ஒர்க்கு நம்மளே ரெடி பண்றோம். எப்படி இந்த தவறுகளை சொல்லி கொடுக்குறப்பாரு. இதை ஃபாலோ பண்ணி அம்மா கூப்பிட்டு கேட்பாங்க, அப்பா கூப்பிட்டு கேட்பாரு, ரைட்டு. அப்ப இது என்ன ஆட்டோமேட்டிக்கா இது டபுள் கேம் ஆட ஆரம்பிச்சிட குழந்தை. அது வளர்ந்து நாளைக்கு சாணக்கிய வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படிதான் சாணக்கியம் வளர்ந்துருப்பான். இந்த ராஜாவை பத்தி அந்த ராஜா கிட்ட, அந்த ராஜா பத்தி இந்த ராஜா கிட்ட, பெரிய லெவல்ல போயிடும். வேற ஒண்ணும் இல்லை. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கதான். எனவே ஜெபிச்சா எல்லாம் முடியெடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் சொன்னதுனால குழந்தைங்களுக்கு கடவுளோட பயத்தை சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ணா எல்லாம் கிடைக்கும்ன்றத சொல்லிக் கொடுங்க. அவங்க ஜெபம் பண்ண உடனே நீங்களே அவங்க எதுக்காக ஜெபிச்சாங்களோ அதுக்கு உங்ககிட்ட அந்த பொருள் இருந்தா கூட ஜெபம் பண்ண பிற்பாடு கொடுங்க. சாப்பாட்டுல ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுங்க. தண்ணி குடிச்சாலும் ஜெபம் பண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுங்க. நன்றி உணர்வுல சொல்லிக் கொடுங்க. மன்னிக்க சொல்லிக் கொடுங்க. எல்லா விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா கிளிப்பிள்ளை போல குழந்தைங்க அதை விட சிறப்பா அப்படியே செய்வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். ஒருவேளை என் மூலியமாக ஆவியானவர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்தால் அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.